எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான். சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையே இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும். வழக்கு கொடுக்க தயங்குறவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும். முறையாக அந்த வழக்கு பதிவு செய்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார். அந்த முதல் மாதத்திலிருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதெல்லாம் நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு 4 வருஷமா அதே நிலை தொடர்ந்து வருகிறது. அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால இந்த ஒரு நிகழ்வு, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு. அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில இருக்கிறது. அதனால நம்முடைய அரசும் உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்னைக்கு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும் போது அது தயவு தாட்சணமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியாது. மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல் முதலமைச்சர் வந்தப்பறம் இப்போ மகளிர் காவல் நிலையோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நம்ம அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம், இமைகள் திட்டம், அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ்ஸு மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வர்றது. சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது. அதுபோல் ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயல் ஈடுபட்டவர் அந்த தீர்ப்பில் அவருக்கு எதிராக, அதாவது அவருக்கு சாதகமாக, குற்றவாளிக்கு சாதகமாக வந்துட்டா கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து, அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது. ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றச்செயலில் முதலமைச்சர் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.